விவர்ஸ், நம்ம இன்னைக்கு குட்டி ஆப்பம் தான் பார்க்க போகிறோம். அதாவது மினி ஆப்பம். மினி ஆப்பம் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம வந்து ஆப்ப மாவு வந்து தனியாக அரைக்க போகிறோம். 2 கப் பச்சரிசி, 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் பழைய சாதம் இருந்தால் போதும். 8 மணி நேரம் பச்சரிசி நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மிக்சிங் ஜாரில் அந்த பச்சரிசியும் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் 1 கப்பு பழைய சாதம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக மைய அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் புளிக்கணும். நம்ம இட்லி தோசை மாவு எப்படி புளிக்கணுமோ அதே மாதிரி இது புளிக்கணும். இப்போது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குழி பணியார கல் இருந்ததுன்னா அந்த கல்லில் வந்து நம்ம ஆல்ரெடி எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வந்து எப்படி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த கல் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ கல் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் குட்டி ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு கல்லை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கல்லை கொஞ்சம் சூடு பண்ணிட்டோம் லைட்டாக. இப்போ என்னென்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து நம்ம இந்த குழிங்களில் நல்லா பரவலாக தடவி விட்டுக்கலாம். எதுக்குன்னா இந்த ஆப்பம் நம்ம எடுக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும். அதுக்காக தான் நல்லா தடவி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போது நம்ம நல்லா இந்த மாவை வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போது நம்ம ஒன்று ஒன்றா குழியில் ஊற்றிக்கலாம். இது ஒன்று ஒன்றா குழியில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி எடுத்துக்கலாம், குருமா எடுத்துக்கலாம், தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து அரை முடி தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் தான் எடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத குழந்தைங்க வந்து மினி இட்லி, மினி தோசை அந்த மாதிரி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மினி ஆப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா இன்னும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஒல்லியாக இருக்க குழந்தை கூட ஆப்பம் சாப்பிட்டா கொஞ்சம் சதை போடும். அதனால் வந்து நம்ம ஆப்பம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சரி, இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டுடுறேன். இது கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வெந்து வந்திருக்குன்னு. இப்போ பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வியூவர்ஸ். சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம். இது வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நம்ம வந்து நைஃபோட அந்த முனையை வச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஒட்டவே ஒட்டாது நைஃப்பில். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி, தோசை, இடியாப்பம், பொங்கல் அப்படி கொடுக்கறத விட நம்ம செய்கிற ஃபுட்டையே கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக கொடுத்தோம்னா குழந்தைங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து பால் வந்து கொடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போது ஒரு கப்பில் கெட்டியான தேங்காய் பால் அரைச்சி எடுத்துருக்கேன். ஏலக்காய், சர்க்கரை, தேங்காய் பூ சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஊற்றி எடுத்த மினி ஆப்பம் இதை ஒரு பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பவுலில் நீங்கள் ஊற்றி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து தேங்காய் திருவல் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். சாப்பிட்டு பாருங்கள் வியூவர்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. Bye.